Hi, this is Manasa from Dial4 College. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த 2025-26க்கான VCA கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலோட டேட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. VCA கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். ஜென்ரல், EWS, OBCக்கு 1000 rupees-உம், SC, ST, PWD கேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees-உம் சார்ஜ் பண்றாங்க. VCA கவுன்சிலிங் ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அவங்களோட அஃபிஷியல் போர்ட்டலில் தான் ரெஜிஸ்ட்ரேஷனுமே பண்ணணும். உங்களோட நீட் ஸ்கோர் பேசிஸில் தான் அட்மிஷன்ஸுமே கிடைக்கும். அடுத்ததாக கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட்ஸ் பார்த்துடலாம். ரவுண்ட் 1ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா October 8 to 13 October, அதாவது 6 days வந்து நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்காக October 9லேருந்து October 13 வரைக்கும், அதாவது 5 days வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ள சாய்ஸ் ஃபில்லிங்கும் சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் October 14th வந்து நடக்கும். ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா October 15th வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அலாட் ஆன காலேஜஸ்ல October 15ல இருந்து October 21க்குள்ள, அதாவது இந்த 7 daysக்குள்ள நீங்க காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ரவுண்ட் 2க்கான டேட்ஸ் பார்த்துடலாம். October 22 to October 23 இந்த 2 daysக்குள்ள பேமெண்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கணும். அதே October 22, 23 இந்த டேட்ஸ்ல தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்குமே பண்ணணும். October 24th வந்து சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். October 25th வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததா October 25th இருந்து October 30 இந்த 6 நாளுக்குள்ள காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் ரெண்டுமே நடந்து முடிஞ்சு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா ஸ்டே ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டே ரவுண்ட்ல கலந்துக்கணும்னா அதுக்கான பேமெண்ட்டுமே நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஜென்ரல், OBC, EWS கேண்டிடேட்ஸ்க்கு 50,000 ரூபாயும், SC, ST, PWD கேண்டிடேட்ஸ்க்கு 25,000 நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததாக இந்த ஸ்டே ரவுண்டுக்கான பேமெண்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா October 31st to November 3rd, அதாவது இந்த 4 daysக்குள்ள நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனும் பேமெண்ட் ப்ராசஸும் பண்ணிக்கலாம். இதே டேட்ஸில் தான், அதாவது October 31st to November 3rd இந்த டேட்ஸில் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங்குமே பண்ணணும். அடுத்ததாக சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா November 4th வந்து நடக்கும். ரிசல்ட்ஸ் November 5th வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. November 5th-லேருந்து November 10th இந்த 6 நாளைக்குள்ள நம்ம காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த VCA கவுன்சிலிங்கோட சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் நடந்து முடிஞ்சு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா ஸ்டே ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டே ரவுண்டுக்கான வேகன்சிஸோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா VCAயோட கவுன்சிலிங் போர்ட்டலில் நோட்டிஃபை பண்ணுவாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேலே சொன்ன மாதிரி இந்த கவுன்சிலிங் ஸ்டே ரவுண்டுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், OBC, EWC கேண்டிடேட்ஸ்க்கு 50,000 ரூபாயும், SC, ST, PWD கேண்டிடேட்ஸ்க்கு 25,000 ஸ்டே ரவுண்டுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் ஆகி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலும் இந்த ஸ்டே ரவுண்டில் உங்களால் கலந்துக்க முடியாது. அடுத்த வேறு ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் புல்லட்டின்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் பாத்தீங்கன்னா ஈவினிங் 4 PM to night 11:55 PM இந்த குறிப்பிட்ட அவங்க கொடுக்குற டைம்குள்ள நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷனுமே பாத்தீங்கன்னா 11:55 அவங்களோட சர்வர் டைமிங்ஸ்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். இவங்களோட டைமிங்ஸ்மே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த டைம்குள்ள நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாகிங் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடுறது ரொம்பவே நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே மாதிரியான வெட்னரி சம்பந்தப்பட்ட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.